வணக்கம். இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நெறைய ஹேட்டர்ஸ் சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னு சொன்னா, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வேட்டையன் படம்லாம் அந்த டைட்டில் வெளியான அன்னைக்கே கதை சரியில்ல அப்டின்னு விமர்சனம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டைட்டில் தான்யா வெளியிட்டிருக்கோம். இன்னும் அந்த டைரக்டரே கதைய முழுசா டெவலப் பண்ணி முடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள நீங்க எப்படியா கதை சரியில்லன்னுலாம் இது பண்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது உலகநாயகனுடைய படத்த கர்நாடகால வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடந்தது. அப்போ அவர் அ சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா? கர்நாடகால வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக் லைஃப் படம் வரும்போது. அப்போ நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அ க தமிழ் மொழிலாம் எல்லாத்துக்குமே தாய்மொழி. அதிலிருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது உண்மைதான். இருந்தாலும் என்ன அப்டின்னா, உண்மை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டேஜ்ல போய் அதெல்லாம் பேசக்கூடாது. அது சபை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் உண்மையா இருக்கலாம். நான் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி அவர படிக்க வச்சிருக்கலாம். அவர் டாக்டராவோ, கலெக்டராவோ ஆகியிருக்கலாம். அவர ஒரு கௌரவிக்கிற ஒரு மேடையில போயிட்டு, "நீ என்னதான் கலெக்டரா இருந்தாலும் நான் தானே உன்ன படிக்க வச்சேன். நான் காசு கட்டலன்னா நீ படிச்சிருக்க மாட்ட." அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது அவங்க சொல்றது வேற. அவங்க இவர் தான் என்னைய படிக்க வச்சாரு, இவங்க தான் படிக்க வச்சாங்க. இவங்க இல்லன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. அத படிக்க வச்சவங்க போயிட்டு நான் தான்டா அவன படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றது வேற. சோ இது 2க்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ அத நாசூக்கா சொன்னாலும் அது தப்புதான். சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது தப்புதான். செஞ்சத சொல்லி காமிக்கும்போது அது ரொம்ப குத்தும். அவங்க வே ஹெல்ப் வாங்குனவங்களுக்கு அது ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்கும். சோ அதே மாதிரி தான் திரு உலகநாயகன் அவர்கள் பேசின பேச்சும் அதே மாதிரி தான். என்னதான் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது, இல்ல மித்த மொழிகள் எல்லாமே சவுத் இந்தியால மோஸ்ட்லி எல்லா மொழிகளுமே தமிழ் தான் ஆரிஜினா இருந்திருக்கு. தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் வந்திருக்கு அப்படிங்கிற வரலாறு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கவங்களுக்குமே தெரியும். அத நீ கன்னடம் பேசுறவங்க கிட்ட போய் உங்க மொழியில என் மொழியில இருந்து தானா வந்தது அப்படின்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது தப்புதான். ஏன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி. சரியா? சோ அத குறைச்சு பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அது நாகரிகம் கிடையாது அந்த மாரி பேசுறது. என்ன நான் உண்மையா தானே பேசினேன் அப்படின்னு உண்மையா பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் குத்தி காமிக்கிற மாரி பேசக்கூடாது. நான் சொன்ன மாதிரிதான் ஹெல்ப் செஞ்சு ஹெல்ப் சொல்லி காமிக்கிற மாதிரிதான் இதுவும். என்னதான் தமிழ்ல இருந்து பிற மொழிகள் வந்திருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு உங்க மொழியில எங்க எங்க மொழியில இருந்து தான் வந்தது, நாங்க தான் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி திறமையெல்லாம் பேசுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. சரி பேசிட்டாரு. அவர் நெறைய இடங்கள்ல அந்த மாரி பேசுவாரு. பேசி பேசிட்டு அதாவது இல்லன்னு நான் சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாரு. அவரோட பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். புரியாதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. அவர் பேச்சு நான் கேட்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் டீப்பா கவனிச்சா புரியும் அப்படிங்கிற மாரி தான் பேசுவாரு. எல்லா இடத்துலயும் ஒரு ஈக்கு வச்சு தான் பேசுவாரு. சோ அது அவருடைய ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அந்த மாரி தான் பேசியிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்கலன்னா உங்க படம் எங்க ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ட்டாரு. சோ அதுக்கு நம்ம ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? இவர் தான்டா தமிழன். இவர் பாத்தீங்களா? யார் கால்லயும் விழமாட்டாரு. யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அவர் அப்படி, அவர் இப்படி. இதே அவரா இருந்திருந்தா உடனே மன்னிப்பு கேட்டிருப்பாரு. உடனே கால்ல விழுந்திருப்பாரு. அங்க போயிட்டு அந்த முதலமைச்சர் கால்ல எல்லாம் விழுந்தாரு. அங்க போயிட்டு இவரு கால்ல விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்பேர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன ரியாலிட்டி அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு கிளையண்ட் வராரு. சோ அந்த கிளையண்ட்டுக்கும் எனக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆகும்போது என்ன ஆகும்? அ நம்மளுடைய பிசினஸ் பாதிக்கிற மாதிரி அங்க நான் தப்பு பண்ணல. ஆனா அவர் சொல்லிட்டாரு. இவங்க என்ட்ட சாரி கேட்டா தான் நான் உங்களோட பிசினஸ் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நான் அந்த இடத்துல ஒரு அபாலஜைஸ் பண்ணும்போது, என்னுடைய முதலாளிக்கு அந்த பிசினஸ்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அபாலஜைஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா? போயிட்டு ரொம்ப சாரி கேட்கணும், கால்ல விழணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி நான் உங்க மனசு புண்படும் மாரி ஏதாவது செஞ்சிருந்தேன்னா, நான் அதுக்காக வருத்தப்படுறேங்க. அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், ஒரு அபாலஜைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்மூத்தா போயிடுவாங்க. அவங்க பிசினஸ் நம்மளுடைய முதலாளிக்கு கிடைச்சிரும். சோ அவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. அது வேற விஷயம். ஆனா நான் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கிறேன். சோ இன்னொருத்தருக்கு லாபம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அங்க அபாலஜைஸ் பண்ணுவேன். இதே
நான் தான் பிசினஸே பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளையண்ட் வராரு. ஏடா கூடமா பேசுறாரு. அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? "ஏய் உன் பிசினஸ் வேணும்னா பண்ணு. வேண்டான்னா கிளம்பி போ. சும்மா நின்னு நேரத்த வேஸ்ட் பண்ணாத" அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னோட பிசினஸ். சோ எனக்கு லாபமோ, நஷ்டமோ அது என்னை சார்ந்தது. என்னை மட்டும் தான் பாதிக்கும். சோ அப்படி இருக்கும்போது நான் அந்த மாரி பேசுவேன். சோ இதுதான் வந்து இது 2த்துக்கும் உள்ளான வித்தியாசம். அதாவது உலகநாயகன் வந்து அவங்களுடைய ஓன் படம். சோ அது வந்து எங்க ஓடணும், எங்க ஓடக்கூடாது. இங்க ஓடுனா எனக்கு லாபமா இருக்கும். இங்க ஓடுனா லாபம் இருக்கக்கூடாது. அதுல லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அது உலக நாயகனோடது. 4 பேர் ப்ரொடியூசர் இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தர் வந்து கமலஹாசன், இன்னொன்னு வந்து மணிரத்னம் அவர்கள் இருந்தாங்க. அத தாண்டி இன்னும் 2 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. மெயினா ப்ரொடியூஸ் பண்றது வந்து கமலஹாசன் தான் பண்றாங்க. சோ அப்படி பண்ணும்போது, அதுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத வந்து அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. ஏன்னா அது அவரோட ப்ராடக்ட். சோ அது அவர மட்டும் தான் பாதிக்கும். சோ பாதிப்பா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவரோட டெசிஷன் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். இங்க வந்து என்ன ஆச்சு? இது வந்து எப்ப நடந்தது தலைவருக்கு அப்படின்னா, இந்த குசேலன் படம் வரும்போது நடந்தது. குசேலன் படம் வந்து எதுக்காக பண்ணாரு அவரு? அவருடைய குரு அ பாலச்சந்தர் அவர்கள். அவங்க வந்து ஒரு நஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அங்க வந்து சம்பளமே வாங்காம அவங்க கம்பெனிக்காக ஒரு படம் பண்றாங்க. சோ அவங்க வந்து அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க. பண்ணும்போது இவர வச்சு பண்ணும்போது, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு இவ்வளவு வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாரி அமௌண்ட் வந்ததுன்னா, நம்ம இந்த மாரி பினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துரலாம் அப்படிங்கறத வந்து அந்த புரொடக்ஷன் கம்பெனி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது எதுக்காக அந்த படம் பண்ணாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் பண்ணாரு. கரெக்ட்டா? சோ அது வந்து அவருக்கு லாபமோ, நஷ்டமோ அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயம் நடக்கும்போது, இந்த கர்நாடகால தண்ணி பிரச்சனையில தான் பேசியிருந்தாரு. சோ பேசும்போது இவர் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா, குசேலன் படம் இங்க ஓடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர் வந்து எதையுமே கண்டுக்கல தலைவர். அதெல்லாம் கேட்க முடியாது. நான் பேசினது பேசினது தான் அப்படிங்கிற மாரி விட்டாரு. அதுக்கப்புறமா சிலர் வந்து அட்வைஸ் பண்ணும்போது, "இல்ல இந்த படம் வந்து நம்ம நார்மலா பண்ணல. நீங்க வந்து அவருக்காக பண்ணியிருக்கீங்க" அப்படிங்கிறப்போ, ஒரு அப்பாலஜைஸாவது பண்ணிடுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் அட்வைஸ் பண்ணும்போது, அங்க வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ வந்து குடுக்குறாரு. சரியா? அதுவும் வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பொத்துன்னு கால்ல விழுந்து நீ வந்து மன்னிச்சிடுங்க அப்படி இப்படிலாம் கதறலாம் இல்ல. மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையே அவருடைய மெசேஜ்ல இல்ல. வருத்தம் தெரிவிக்கிறேன்ற வார்த்தை மட்டும் தான் இருந்தது. அதாவது உங்கள கஷ்டப்படுத்தி இருந்தா, நான் தப்பா பேசல. நான் எதுவுமே தப்பு பண்ணல. பட் நான் பேசினது உங்களுக்கு வந்து வருத்தமா இருந்தால், உங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தால், அதுக்காக நான் வருந்துறேன். அவ்வளவுதான் மெசேஜ். அவ்வளவு பெருசா மெசேஜ் வெளியிட்டா கூட, அவர் சொன்ன மெசேஜ் இதுதான். நான் தப்பு பண்ணல. நான் தப்பா பேசல. இருந்தாலும் நான் பேசினது உங்களுக்கு வருத்தமா இருந்ததுன்னா, அதுக்காக நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. இவ்வளவுதான். அப்பாலஜைஸ் பண்ணாரு. அவ்வளவுதான். சோ இது வந்து பண்ணுனதுனால அவங்களுடைய படம் வந்து கர்நாடகால ரிலீஸ் ஆச்சு. அதுக்குண்டான லாபம் வந்து சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இது ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். சோ ஹெல்ப் பண்ணும்போது இப்ப நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு தான் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு குடுக்கறதுக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டோம். கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷன் நீ பண்ணாதான் இத வந்து நீ அவருக்கு குடுக்க முடியும். அவர் ரொம்ப பசியில இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி பரவால்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த சாப்பாட நம்ம அவருக்கு குடுப்போம். மேக்ஸிமம் அப்படிதான் பண்ணுவோம். அதுதான் வந்து தலைவர் பண்ணது. இவங்க பண்ணது என்ன? நான் ப்ரொடியூஸ் பண்றேன். என் சாப்பாடு நான் சாப்பிடுறேன். நான் ஆல்ரெடி வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் சாப்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கு சாப்பிடுறதும் சாப்பிடாததும் ஏன் விருப்பம். அதுலதான் நீ தலையிடக்கூடாது. உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற மாரி இவரு பண்ணது. சோ அந்த மாரிதான் வந்துட்டு 2யும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அது இவர் வந்து நெறைய பேர் கால்ல விழுறாராம், வைக்கிறாராம். கால்ல விழுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அதாவது என்ன அப்டின்னா, பெரியவங்க கால்ல விழலாம், சன்னியாசி கால்ல விழலாம். அது ஒருத்தர் நம்பிக்கைய பொறுத்தது. அவர் யார் கால்லயும் விழல. இவரு வந்து எல்லார் கால்லயும் விழுறாரு. இவர் வந்து இப்படி, அவர் வந்து அப்படி அப்படின்னு. அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்கவங்க கொள்கைய பொறுத்தது. இவர் வந்து என்னன்னா, நான் யார் கால்லயும் விழமாட்டேன் அப்படின்னு இருக்கிறது வந்து அவருடைய கொள்கை அப்படி. அவங்க வந்து கடைபிடிக்கக்கூடியது வந்து வேற மாதிரியான கொள்கை. நாஸ்திக கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. தலைவர் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆன்மீகத்துல இருக்கிறோம் ஃபுல்லா. ஆன்மீகத்துல உள்ள போயிட்டாலே, அங்க என்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் செய்யணும். ஒருத்தர் வந்து சன்னியாசியா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர கும்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத வந்து தலைவர் கடைபிடிக்கிறாரு. அவ்வளவுதான் விஷயம். இதுல வந்துட்டு நீங்க எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும், சன்னியாசியா இருக்கிற பட்சத்துல அவங்கள வந்து நம்ம வந்து கும்பிடலாம். தப்பு கிடையாது.
சாமியை தான் கும்பிடுவேன், ஆசாமியை கும்பிட மாட்டேன். சாமியை தான் கும்பிடணும், ஆசாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய கருத்து. அது அவங்க ஒருத்தரை பொறுத்து அந்த கருத்துக்கள் வேறுபடும். ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். அதாவது தலைக்கணம் இல்லாத ஒரு மனுஷனாலதான் அந்த அளவுக்கு பணிஞ்சு போக முடியும். நம்மளுக்கே தலைக்கணம் நிறைய இருக்கும். இப்ப வீட்லயே வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா யாரோ ஒரு சொந்தக்காரன் நம்மள ஏதோ பேசிட்டான் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அவனுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போய் கால்ல விழுன்னு சொன்னா நம்ம விழுவோமா? விழமாட்டான்ல. இவன் என்ன அன்னைக்கு அப்படி பேசிட்டான், இவன் கால்ல எல்லாம் நான் விழமாட்டேன். சொல்றோமா இல்லையா? நம்மளுக்கு அந்த ஆணவம் வந்துருதுல்ல. தப்பு அவங்க பேர்ல இருக்கலாம், இல்ல நம்ம பேர்ல இருக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க வந்து ஒரு ஈகோ வந்துரும்ல நம்மளுக்கு. சோ அந்த ஈகோ இல்லாம, தலைக்கணம் இல்லாம, தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும். இவ்ளோ பெரிய பொசிஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம். நம்ம நம்ம சாதாரண மனுஷங்கள பத்தி நம்ம பேசுறோம். அவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, அவ்ளோ அவர தாழ்த்திக்கிட்டு போய் ஒரு மனுஷனோட கால்ல விழணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய திருப்திக்காக அது பண்றாரு. அவ்வளவுதான். இத வந்து விமர்சனம் பண்றதுக்கு தேவையே கிடையாது. அவரு சன்னியாசி கால்ல விழுறாரு, இல்ல சாமியார் கால்ல விழுறாரு. அது அவரு விருப்பம். அவர தாழ்த்திக்கிட்டு போய் விழுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மள வந்து தாழ்த்திக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ லைஃப்ல வந்து உயருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க. அது ஆன்மீகம் தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். நம்ம தாழ்த்திக்கணும். நம்மள தாழ்த்திக்க நம்மளுடைய நிலை உயரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி வந்து நம்ம சினிமா பாட்டுல கூட நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. நிலை உயரும் போது பணிவு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அதுதான் தலைவர். அதோட ஒரிஜினல் பீஸ் தான் நம்ம தலைவர். இதெல்லாம் வந்துட்டு ஹேட்டர்ஸ்க்கு சொன்னா புரியாது. இருந்தாலும் எனக்கு இந்த டாபிக்க பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ராங் கம்பேரிசன். அதாவது ப்ரொடியூசர் வந்து டிசைட் பண்றதுக்கும், ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல டிசைட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இவர் மன்னிப்பு கேட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறது, அவங்க பேசின விஷயங்களும் வேற வேற. ஒருத்தர் குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாரு, சொல்லி காமிக்கிற மாதிரி பேசுறாரு. இன்னொருத்தர் தமிழன்ஸ்க்கு நம்ம தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பேசினாரு. சோ அவங்க என்ன பேசினாங்க அதையும் கம்பேர் பண்ணோம்ல. இவர் கால்ல விழுந்தாரு, கால்ல விழல அப்படிங்கறத கம்பேர் பண்ற நீங்க, அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறதையும் கம்பேர் பண்ணுவோம்ல. என்னதான் தாய்மொழி தமிழ்ல இருந்து எல்லாமே வந்திருந்தா கூட, நீ அத சொல்லி காமிச்சது தப்பு. ஆனா இவர் வந்து அப்படி கிடையாது. நீ தண்ணி குடுக்க மாட்டேன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லி அவர் கர்நாடகாவை எதிர்த்து தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினார். வருத்தத்தை தெரிவிச்சது கூட தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்துதான் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து இத டோட்டலா மறைச்சிட்டு, என்னவோ இவர் மன்னிப்பு கேட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்கல. இவர் கால்ல விழுந்தாரு, அவர் கால்ல விழல. இவர் இப்படி, அவர் அப்படி. இதெல்லாம் என்ன கம்பாரிசன்? அவங்கவங்க கொள்கையில அவங்கவங்க வந்து நிலையா இருக்காங்க. அவங்கவங்க பேச்சு ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி பேசுறதே வந்துட்டு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே கூட ஒருத்தர கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. சோ இததான் வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாள் அத பேசணும். அது அந்த டக் லைஃப் வரும்போதே வந்துட்டு நான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சில பல விஷயங்களால எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப தள்ளி போய் இப்பதான் எடுக்க முடிஞ்சது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.